என் செல்லக் குழந்தையே, சரியாக திங்கள் கிழமையினுடைய இரவில் என் பிள்ளையின் கண்களுக்கு இந்த வராகியானவள் நான் தென்பட்டிருக்கின்றேன். அப்படி என்றால் நாளைய மங்கள செவ்வாய்க்கிழமையின் விடியலில் உனக்கு நடக்கவிருக்கின்ற ஒரு நல்ல விஷயத்தை முன்கூட்டியே சொல்வதற்காகத்தான் உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொண்டு விட்டாயல்லவா? இந்த தாயானவளை கண்டவுடனேயே உனக்கு நல்ல செய்தி தேடி வருகின்றது என்பதனை நீ உணர்ந்து கொண்டாயல்லவா? என் பிள்ளையே, இந்த உன்னுடைய நம்பிக்கை, உன்னுடைய இந்த அன்பு, இதற்கு இந்த வராகி எப்பொழுதும் உனக்கு நல்லதை மட்டுமே நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இன்று உன் வாழ்க்கையில் நான் நடத்தி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமும் ஒரு நாள் உன் வாழ்க்கையை நிச்சயமாக தலைகீழாக புரட்டி போடும். அந்த நாள் என்ன நடக்கும் என்று நீ எதிர்பார்க்காத நேரத்தில் பல நல்ல விஷயங்களும் தொடர்ந்து உனக்கு நடந்து கொண்டே இருக்கும். எப்பொழுது நடக்கும், யாரால் நடக்கும் என்பதனை உன்னால் யூகிக்க முடியாது. சரியான நேரம் வந்துவிட்டது என்றால் யார் நினைத்தாலும் ஒருவர் உனக்கு நடத்தி கொடுப்பதை தடுக்க முடியாது. அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் பல திருப்பங்கள் நடந்தே தீரும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த அத்தனை கஷ்டங்களும் உன்னை விட்டு நீங்க வேண்டும் என்றால் அதற்கு நீ மனதார உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் புரிந்து கொண்டு அதில் நடக்கின்ற உண்மைகளையும் பொய்களையும் சரியாக எடுத்துக்கொண்டு நீ வாழ பழக வேண்டும். என்ன நடந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, அதில் உனக்கான நன்மை நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் நிச்சயமாக உன்னை சூழ்ந்து வருகின்ற பிரச்சனைகள் எல்லாம் உன்னை கண்டு பயந்து ஓடிவிடும். என் பிள்ளையே, உனக்கு நாளைய விடியல் எப்படி இருக்கும், நாளைய விடியலில் என்ன நடக்கும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதலில் இந்த இரவை நீ நல்லபடியாக கடந்து வர வேண்டும். என் குழந்தையே, உறக்கம் இல்லை என்று அங்கும் இங்கும் உருண்டு புரண்டு படுக்கின்றாய். என்ன நடக்கிறது வாழ்க்கையில் என்று புலம்பி தவிக்கின்றாய். நாம் எல்லாம் எதற்காக இருக்கின்றோம் என்று கூட சில சமயங்களில் நீ எண்ணி விடுகின்றாய். இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் நீ மாறி மாறி எண்ணும் பொழுது உனக்கு உறக்கமே வராமல் சென்று விடுகின்றது. என் பிள்ளையே, ஒரு நாளாவது நீ சிந்தித்து பார்த்திருக்கின்றாயா? எத்தனை பேர் உண்ண உணவில்லாமல், படுக்க இடமில்லாமல் இருக்க, எந்த ஒரு சூழ்நிலைகளும் அவர்களுக்கு ஏதுவாக இல்லாமல், உடுக்க உடை இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் தெரியுமா? இவர்களுக்கு கூட நிம்மதியாக உறக்கம் வருகின்றது என்பதனை சற்று நீ சிந்தித்து பார்த்தாயானால் உனக்கு ஏன் உறக்கம் வரவில்லை என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, எதுவும் இல்லாதவனுக்கு எதன் மீதும் ஆசை இல்லை. எல்லாம் இருப்பவனுக்கு இன்னமும் வேண்டும் என்று அதிக ஆசை. இதுவில் நடுவில் இருக்கின்றவனுக்கு நமக்கானது கூட கிடைக்கவில்லையே என்கின்ற ஆதங்கமும் வருத்தமும் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. உன்னிடத்தில் இந்த எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருப்பதனால்தான் உனக்கு கஷ்டங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது. எதுவும் இல்லாதவன் படுக்க ஒரு இடம் கிடைத்தால் போதும் என்று நினைப்பான். உடுக்க உடை இல்லாதவன் ஒரு துணி இன்று கிடைத்து விட்டால் போதும் என்று நினைப்பான். ஒருவேளை பசியாறினால் போதும் என்று நினைப்பான். அவர்களுக்கு வாழ்க்கையில் கஷ்டம் இல்லை. அவர்களினுடைய அன்றாட தேவைகள் மட்டும் அவர்களுக்கு கிடைத்தாலே போதும் என்று நினைக்கின்றார்கள். அதனால் இரவில் நிம்மதியாக உறங்கி விடுகின்றார்கள். எங்கு படுத்தாலும் அது அவர்களுக்கு சொர்க்கமாகத்தான் இருக்கின்றது. ஆனால் என் பிள்ளை, உனக்கு படுக்க இடம் இருக்கின்றது. இந்த அளவிற்கு மோசமான சூழ்நிலையில் நீ இல்லை என்பதனை முதலில் புரிந்து கொண்டாவது நல்லபடியாக உறங்க வேண்டும். நமக்கு கடவுள் இப்படி ஒரு சூழ்நிலையை கொடுக்காமல் இந்த அளவிற்காவது நம்மை நல்ல நிலையில்தான் வைத்திருக்கின்றார் என்பதனை புரிந்து கொண்டு நீ உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை அடைய வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் உன்னுடைய நிலை கண்டு நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்க கூடாது. என் பிள்ளையே, நாளைய விடியல் சதுர்த்தியினுடைய விடியல். அம்மா உனக்கு எப்பொழுதும் சொல்வது போலத்தான் நாளைய விடியல் சதுர்த்தியினுடைய விடியல் மங்கள செவ்வாய்க்கிழமையோடு உனக்கு கூடி வந்திருக்கின்றது. என் பிள்ளையே,
இன்று இரவை நீ எப்படி வேண்டுமானாலும் கடந்து வந்துவிடு. ஆனால் நாளைய விடியல் என்பது நிச்சயமாக உனக்கானதாக மட்டுமே இருக்க வேண்டும். நாளைய இரவும் உனக்கானதாக மட்டுமே இருக்க வேண்டும். என் பிள்ளையே, நாளை பகல் முழுவதும் நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும், நீ மனதிற்குள் எண்ணுகின்ற ஒவ்வொரு எண்ணங்களும் தெளிவாக இருக்க வேண்டும். இன்றைய நாள் முடிந்துவிட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் நாளை நல்லபடியாக மீண்டும் நாம் நினைத்ததை செய்ய வேண்டும் என்று நீ யோசிக்க வேண்டும். நாளை நாம் விட்டதையெல்லாம் மீண்டும் அடைய வேண்டும் என்று நீ யோசிக்க வேண்டும். என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நாம் கைவிட்டு சென்றதோ அதை நாளை நாம் மீட்டெடுத்து விட வேண்டும் என்று நீ நினைக்க வேண்டும். அப்படி நினைத்தாலன்றி நிச்சயமாக உன் வாழ்க்கையில் எதுவும் உன் கைகளில் வந்து சேர்ந்து விடாது. நேற்று இப்படி ஆகிவிட்டதே, இன்றும் இப்படித்தான் ஆகப் போகின்றது என்று எண்ணிக்கொண்டே நீ இருப்பாயானால் எதுவாக இருந்தாலும் உன் அருகில் வந்துவிட்டு உனக்கு ஆசையை காட்டிவிட்டு உன்னை விட்டு சென்றுவிடும் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளைக்கு வாழ்க்கைக்கு உதவாத எந்த ஒரு விஷயங்களையும் நீ தொடர்ந்து உன் வாழ்க்கை முழுமைக்கும் கொண்டு சென்று சேர்க்காதே. என் பிள்ளையே, எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்று இங்கு எதுவும் உறுதியல்ல. நிச்சயமற்ற வாழ்க்கை அல்லவா? அதனால் என் குழந்தை, உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு நொடியையும் நீ சந்தோஷமாக அனுபவிக்க வேண்டும். நாளைய விடியலை உனக்கான விடியலாக மாற்ற வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்கின்றது. நாளை விநாயக பெருமானினுடைய ஆசிகளோடு உனக்கு தொடங்கவிருக்கின்ற எந்த ஒரு செயல்களாக இருந்தாலும் அதை நல்லபடியாக நீ தொடங்கி உன்னுடைய வெற்றியினை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். என் பிள்ளையை, எங்கெங்கோ யார் யாரிடமோ சென்று உதவிகளை கேட்பதையெல்லாம் நிறுத்திவிட்டு தெய்வத்திடம் உனக்கான உதவிகளை கேள். நிச்சயமாக இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் உன் வாழ்க்கையில் அது நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தை, தெய்வமே கதி என்று இருக்கின்ற உனக்கு தெய்வம் எதுவும் செய்யவில்லை என்று ஒரு நாளும் சொல்லிவிடாதே. தெய்வத்தின் மீது நீ வைத்திருக்கின்ற நம்பிக்கையை ஒரு நாளும் குறைத்து கொள்ளாதே. நீ நினைத்தது எல்லாம் ஒரு நாள் உன் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது நீ வருந்திய விஷயங்களும் சரி, நீ பேசிய வார்த்தைகளையும் சரி, ஒரு நாளும் மீண்டும் சேர்க்க முடியாது என்பதனை புரிந்து கொள். இது இதற்கானது என்றல்ல. எந்த ஒரு சூழ்நிலைகளிலும் நீ இது போன்ற விஷயங்களில் எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும். என் பிள்ளையே, நாளை நான் சொல்கின்ற இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நீ கவனமாக இரு. அது என்ன தெரியுமா? பேசுகின்ற வார்த்தைகளில் அதிக கவனம் வேண்டும். நீ பேசுகின்ற வார்த்தையானது இன்னொருவரின் மனதினை காயப்படுத்தும் விதமாகவோ அல்லது உனக்கு எதிராகவோ திரும்பிவிடக்கூடாது. கோபத்தை அடக்கி மனதில் இருக்கின்ற அமைதியை நிலைநிறுத்தி நாளைய விடியலை நீ நல்லபடியாக எதிர்கொள்ள வேண்டும். அதற்கு இன்று இரவு எந்த ஒரு கவலைகளும் இல்லாமல் நீ நல்லபடியாக உறங்க வேண்டும். வராகி நம்மோடு இருக்கின்றாள் என்கின்ற நம்பிக்கை உணர்வை உனக்குள் கொண்டு என் பிள்ளை, நீ நல்லபடியாக உறக்கத்தை எடுத்து கொண்டால் போதும். நிச்சயமாக எல்லா விஷயங்களும் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். நீ எதிர்பார்த்த நல்லது உன் வாழ்க்கையில் உன்னை தேடி நிச்சயமாக வரும். காலங்கள் மாறலாம், காட்சிகள் மாறலாம். ஆனால் என் பிள்ளையே, நீ நினைத்த விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்காமல் போகாது என்பதனை முதலில் புரிந்து கொண்டு நாளைய வெற்றி விடியலை எதிர்நோக்கி இன்றே என் பிள்ளை உன் மனதை தயார்படுத்திக்கொள். நிச்சயமாக நாளை உனக்கு உதவியை செய்ய விநாயக பெருமான் ஏதேனும் ஒரு ரூபத்தில் உன்னை தேடி வருவார் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் வெற்றி என்ற ஒன்றை நான் நிரந்தரமாக்கி கொடுக்கத்தான் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வருகின்றேன். உனக்கு வருகின்ற அத்தனை விஷயங்களும் இன்று வேண்டுமானால் வேதனையாக இருக்கலாம். ஆனால் நாளை எல்லாம் நடந்து உன் வாழ்க்கையில் உனக்கான மன நிறைவை கொடுக்கும் பொழுது அன்று இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்வாய். இதற்கு மேலும் நாம் வேதனைப்படக்கூடாது என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். அம்மா உன்னை தேடி வருவதற்கான காரணத்தையாவது முதலில் நீ தெளிவாக உணர்ந்து கொள். எந்த நேரத்திலும் உன் வாழ்க்கையில்
நிலையை மாற்றி கொடுக்கும் திறமை எனக்கு இருக்கின்றது. அதனால் எல்லா கஷ்டங்களையும் மறந்து என்னோடு நீ என் கைப்பிடித்து நடந்து வா என்றுதான் உன் தாயானவள் நான் சொல்கின்றேன். நிச்சயமாக என் குழந்தை, நான் சொல்வதுபடி கேட்டு நீ எப்பொழுதும் உன் மனதிற்குள் அதிக எதிர்பார்ப்புகள் இல்லாமல் நல்ல விஷயங்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பாயானால் இந்த வாழ்க்கை உனக்கு நல்லதை மட்டுமே காண்பித்து கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.